நம் அனைவரின் மீது சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, எப்படி பணம் சேவ் பண்றது, அந்த எனக்கு வர்ற இன்கம்ல இருந்து நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றது. இப்போ ஒரு டாபிக் எப்படின்னா, நீங்க சேவிங்ஸ் பண்றதுங்கிறதே எப்படி இருக்கணும்னா, உங்களோட இன்கம்ல இருந்து சேவ் பண்ணிட்டு தான் நீங்க அதுக்கப்புறமா உங்களுடைய எக்ஸ்பென்ஸே பண்ணணும். இதெல்லாம் நிறைய பேர் சொல்றது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு சக்சஸ் ஆகிற விஷயத்த சொல்றேன். நீங்க உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல சேமிச்சுட்டு மீதியை செலவழிங்கிறது ஒண்ணு. சேமிக்கிறதுக்கு முன்னால யாராவது ஒருத்தங்களுக்கு, இல்லாத மக்களுக்கு, உங்களை சார்ந்தவங்களுக்கு, உங்களை ஃபேமிலியிலையோ இல்லை உங்களுடைய நியர்பைலையோ இல்லை உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்லையோ யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது மூலமாக, பணத்தின் மூலமாகவோ உங்களுடைய அறிவின் மூலமாகவோ அனுபவத்தின் மூலமாகவோ எதையாவது ஒவ்வொரு மாதம் உங்களுடைய சேவிங்ஸுக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய இன்கம்லேருந்து 10% எடுத்து சேமிக்க போகிறீங்களா, அதில் இருந்து ஒரு 5% எடுத்து உங்களுக்கு இல்லாத மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது என்னங்க. அது ஒருத்தருக்கு ஒருவேளை உணவாகவோ இல்லை ஒருத்தருடைய கல்வியாகவோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு கமிட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு நோன் சர்க்கிள்ல இருந்து செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறந்தது. உங்களுடைய பிளட் சர்க்கிளில் இல்லை உங்களுடைய வீட்டில் உங்களுடைய சொந்த உறவு, உங்களுடைய பிளட் ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்க, இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரியாக நமக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் உள்ள மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணுங்கிறது இருந்தாலும் அப்போ என்ன எண்ணம் வரும்னா, நமக்கு இவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது மூலமாக அவங்க நம்மளை நல்லவன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். கண் தெரியாத அதாவது கண் தெரியாதங்கிற மீன்ஸ் யாருன்னே எனக்கு அவர் தெரியாது. நான் வெளியில் போகும்போது பார்க்குறேன், ஆனால் அவர் இயல்பாகவே தெரியுது எனக்கு கஷ்டப்படுறாருன்னு. அவருக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டு போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்களை பின்னால் கொண்டு தரும். அதை நீங்கள் அனுபவித்தாதான் விளங்கும். இதை மாதம் செய்து பழகுங்க. அட்லீஸ்ட் ஒருவேளை உணவோ இல்லை நீங்கள் வச்சுக்கக்கூடிய பணத்தில் ஒரு சிறிய தொகையோ யாருன்னே தெரியாம நம்ம வாழ்க்கையில இன்னொரு முறை அவரை பார்ப்பீங்கன்னு கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு நபருக்கு ஒரு மனிதாபிமான முறையில ஒரு உதவி செஞ்சுட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நம்பக்கூடிய கடவுளோ இல்லை இந்த பிரபஞ்சமோ உங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு தரும் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக நம்புங்க. ஆக நான் இது நீங்க இந்த சேவிங்ஸுங்கிறது இருக்கு இல்லையா, நீங்க அதாவது 732ன்னு சொல்லுவாங்க. நீங்க அதாவது 50,000 ரூபாயா நீங்க ஒவ்வொரு வருஷமும் சேர்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஒரு 7 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டை கொண்டு தரும். ஆனால் அதே அமௌண்ட்டை நீங்கள் அடுத்த 3 இயர்ஸில் பார்த்துவீங்க. இட்ஸ் a மேட்டர் ஆஃப் காம்பவுண்டிங். நம்ம எல்லாமே ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறது தான். அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷத்துல நீங்கள் அந்த 3 வருஷத்துல எடுத்தீங்கன்னா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு சேவ் 1 crore of rupees அப்படின்னா அந்த 1 crore of rupees சேர்க்கறதுக்கு முதல் 7 வருஷம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே 1 crore அதே சேவிங் ஃபார்முலா நீங்கள் போனீங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் நீங்கள் அதை எடுத்துருவீங்க. அதே 1 crore அடுத்த 2 இயர்ஸ்ல எடுத்துருவீங்க. இதுதான் 732 அப்படின்னு இந்த காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. இன் அடிஷன் டு தட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க பண்ணக்கூடிய அந்த சேவிங்கே இந்த மாதிரியாக இல்லாத மக்களுக்கு, உங்களை விட கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய பணத்தின் மூலமாக உதவி செய்யறது மூலமாக இந்த காம்பவுண்டிங்கே அப்படியே ஒரு 360 டிகிரி மாறிடும். சம்டைம்ஸ் ஒரு 3 இயர்ஸ்ல கூட உங்களுக்கு அது கிடைச்சிடும். ஸோ இதை என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது, இதை சொல்லணும்னு நினச்சேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் இருந்து சேவிங்ஸ் பண்ணி அதை பெருக்கணும். உங்கள் மணி டு மணிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக வளர்ச்சி அடையணுங்கிறதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் இல்லாத மக்களுக்கு கொடுத்து பழகுங்க. அது உங்களுக்கு இந்த காம்பவுண்டிங்கெல்லாம் விட பல மடங்கு பெருக்கி உங்களுக்கு பணத்தை கொண்டு தரும், நிம்மதியையும் தரும். இப்போ ரீசெண்டாக ஒரு காணொலியில் கூட யூடியூப்லலாம் ரொம்ப வைரலாக இருந்துச்சு. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு இந்தியாவில் அவர் பேசும்போது கூட சொல்லியிருப்பாரு, என்னென்னா நான் என்னுடைய பிஸ்னஸ்லேருந்து வந்த பணம் ஆல்மோஸ்ட் 200 crores எடுத்தேன், என்னுடைய சிஇஓ கொடுத்தேன், என்னுடைய மேனேஜர்ஸ் கொடுத்தேன், அப்புறமா ஒரு டீ பாய் ஒருத்தர் தான், அவனுக்கு நான் 25 lakhs கொடுத்தேன், அவங்க அந்த ராமச்சந்திரா பக்கத்தில் இடம் வாங்கி போட்டாங்க, இப்போ இன்னைக்கு அவங்க பெரிய மல்டி மில்லியனராக இருக்காங்கன்னு சொல்லி கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு அதை அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடுறாங்கிறதுக்கு அது பெரிய உதாரணம். அந்த வீடியோ கண்டதன் மூலமாக இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த வீடியோவை நான் நம்முடைய சேனலில் உள்ள மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்.
வேறொரு காணொளியில் வேறொரு டாபிக்கோட சந்திப்போம். அன்புடன் ரியாஸ்.